எவ்வளோ வருஷம்டா அப்படின்னா 48 வருஷம். 48 வருஷம் வரைக்கும் இதுவாக பிரம்மச்சரியத்தோடு இருக்குமா சார். நீங்கள் மெல்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கோவம் வரும்னா 48 வருஷம் போய் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொல்கிறீங்க, இது என்ன வாழ்க்கை? அதுக்கப்புறம் 50 வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பியா? அப்புறம் உடனே நீயே சொல்றியா கல்யாணம் பண்ணிக்கணும் கிரகஸ்தம் வந்துருதுன்றியா? அப்போ 48 வயசு வரைக்கும் கல்யாணம் வந்து வர்ற மாப்பிள்ளை 48 வயசுன்னா அந்த காலத்திலேயே. இப்போ இதே புண்ணாக்கு என்ன சொல்கிறான்னா, முதல்ல 48 மேலே ஏற்றி அவனுக்கு ஒரு பொண்ணை தேடுறான். அவனே என்ன பண்ணுறான்னா, காலப்போக்கில் அவனுக்கு இது இயற்கை அவனை வந்து உந்தி தள்ளுது. அந்த ஃபேக்ட் இதாண்டா, இதெல்லாம் உன்னால் தடுத்துலாம் நிறுத்த முடியாது, அதெல்லாம் தடுக்க முடியாது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ முன்னாலே கூட பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தட்டான அப்படியே இறங்கி இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துட்டான். என்ன பண்ணுறான், பால்ய விவாகம்னு கிளம்பிட்டான். பிரம்மச்சரியன்னு சொன்னவொன்னே நீ தான், அதுக்கு நேர் எதிராக பால்ய விவாகம்னு சொல்கிறவனு நீ தான். இது என்ன ஒரு அறிவின்மையினுடைய உச்சம் இல்லை இது.